அதிமுக, பாஜக வரக்கூடிய பெரிய கட்சியாக ஒன்று வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட வாக்கு சதவீதம் நமக்கு தெரியும். பாஜகட்டையும் பேசுவோம், அதிமுகட்டையும் பேசுவோம். யார் அதிகமான சீட்ஸ் குடுப்பாங்களோ அவங்க கூட நாங்க போவோம் அப்படிங்கிறது கொள்கை ரீதியாக நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை, சந்தேகத்தை எழுப்புது. உங்களுக்குள்ள வந்து கொள்கை ரீதியான கூட்டணியில நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பிஜேபி கிட்டையும் அத்தனை பேர் இல்ல, இவங்க கிட்டையும் அதிமுக கூட்டணியிலும் அத்தனை பேர் இல்லை. இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் சீட்டு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து சுமூகமாக முடிக்க முடியும் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுதான் நிதர்சனம். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கொள்கை கூட்டணிங்கிறதுனால இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. எல்லா கட்சிகளுமே அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே இன்றைக்கி மக்கள் நீதி மையம் வந்து இந்த கொள்கை பக்கம்தான் சார்ந்து வருது அப்படின்னாலும் அவங்களையும் கொள்கை சார்ந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமாக வந்து நினைக்கலாம், சந்தேகம் இல்லாமல். இப்போ திருமாவளவன் மட்டும் ஏன் ஒரு 6000மோ என்னமோ அவ்வளவு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அவர் வந்து ஒரு நல்ல தலைவர் என்று பெயர் எடுத்தவர். அதை தவிர அவர் ஒரு ஜாதி சார்பாக இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஏன் நடந்ததுன்னா, நம்ம நாட்டில் நிலவரம் அந்த கீழ்த்தரமான ஜாதி கொடுமைகள் தான் காரணம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. தேர்தல் தேதிகள் வந்து எப்பனாலும் அறிவிக்கப்படலாம். இன்னும் சொல்லப்போனா மோடி அவர்கள் வந்து தன்னுடைய இந்த சுற்றுப்பயணத்துல முடிச்ச அடுத்த நாள் தேர்தல் ஆணையத்துக்கு கோஹெட் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். வந்து அறிவிச்சிருவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. இந்த நிறைய இடங்கள்ல இதெல்லாம் திறக்கிறார். ஃபவுண்டேஷன் லேயிங் செரிமனில இருக்காரு. அந்த செரிமனி முடிச்சு நான் வீட்டுக்கு போயிட்டாருன்னா அடுத்த நாள் தேர்தல் ஆணையம் ஓகே அப்படின்னு வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் கூட்டணி குறித்து ஒரு பெரிய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் திமுகவோட கூட்டணி கட்சிகள் ரொம்ப இன்டாக்டா இருந்தா கூட அதுல சீட்டுகள் எத்தனை இருக்கும் அப்படிங்கிற அந்த நிறைய சுற்று பேச்சுவார்த்தைக்கு போயிட்டே இருக்கிற செய்தியாளர்களும் ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது சிக்கல்கள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய கூட்டணி என்னவாக இருக்க போகிறது, பாஜகவோட கூட்டணியில் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குங்கிறத பாக்குறேன். முதல்ல வந்து இந்த அதிமுக, பாஜக குறித்து பேசணும்னு நினைக்கிறேன். அதிமுக, பாஜக வரக்கூடிய பெரிய கட்சியாக ஒன்று வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க. அவங்களோட வாக்கு சதவீதம் நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக ஒரு 5 அப்படிங்கிறது வந்துட்டே இருந்துச்சு. கடைசியாக 4.5 வரைக்கும் வந்திருக்காங்க. அப்ப வந்து அவங்களுக்கான ஒரு சமூக ரீதியான வாக்குகள் இருக்கு. வட மாவட்டங்கள்ல அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போன தடவை வந்து இப்ப தேமுதிக 2 கேம்ப்லயும் திமுக கேம்ப், அதிமுக 2 பக்கம் பேசிட்டு இருக்கும் பொழுது, இது என்ன விதமான ஒரு கொள்கையோட இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனம் எழுந்தது. இப்ப பாமக மேலயும் அந்த விமர்சனம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்குன்னு தான் அது இருந்தால் கூட இந்த முறையும் பாஜகட்டையும் பேசுவோம், அதிமுகட்டையும் பேசுவோம். யார் அதிகமான சீட்ஸ் குடுப்பாங்களோ அவங்க கூட நாங்க போவோம் அப்படிங்கிறது கொள்கை ரீதியாக நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை, சந்தேகத்தை எழுப்புது. நீங்க போன வாட்டி கூட பாமக இந்த கூட்டணியில இருக்கும் பொழுது 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்க்கிறாங்க. பாமக தரப்புல வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துல அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்குது. அதுல உச்சநீதிமன்றத்துல மறுபடியும் வந்து மேல்முறையீட்டுக்கு போகும்பொழுது எங்களையும் ஒரு பார்ட்டியை சேர்த்துங்கன்னு பாமக போறாங்க. ஆனா அதே நேரத்துல நிதின் கட்கரி அவர்கள் ராமதாஸ் அவர்களையும் ஸ்டேஜ்ல உட்கார வச்சுட்டு அவர் என்ன பேசுறாருன்னா, நாங்க 8 வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமா பேசுறாரு. அது வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்துது. இன்னைக்கு கூட பாஜகவோட எல்லா கொள்கைகளையும் பாமக ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணிக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல அதிமுக கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல இவங்க 7 சீட்டு குடுக்குறாங்க, ஒரு ராஜ்யசபா குடுக்குறாங்க. அவங்க 10 சீட்டு நாங்க ஆஃபர் பண்றோம், அத குடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் மறைமுக பேரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேரங்கள்ல எது சரியா வருதோ அதுல போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடோட போறாங்களா? அப்படிங்கிறது ரொம்ப எந்த எந்த நிலைப்பாட்டுல இவங்கலாம் இருக்கிறாங்க? அப்ப எதன் அடிப்படையில் இந்த கூட்டணிகள் வந்து முடிவாகுது அப்படிங்கிறது பெரிய கேள்வியா நிச்சயமா எழுப்புது. இந்த பக்கம் பேசுறாங்க, அந்த பக்கம் பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நகைச்சுவையா போயிட்டு இருந்த விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்ப சீரியஸாவே வந்து இன்னைக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு கவலை தரும் விஷயமாகவே இருக்கிறது. இவங்க வந்து அப்படிங்கறத நான் பாக்குறேன். அதே மாதிரி தேமுதிகவும் சொல்லி பேசுறாங்க. அதிமுக வந்து 4 சீட் ஆஃபர் பண்றாங்க, அவங்க 7 சீட் கேக்குறாங்க. பாஜகவும் அவங்க சீட் ஆஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சிகளுமே அந்த பாஜக, பாமக இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்த எல்லா கட்சிகளுக்குள்ளயுமே இந்த ஒரு சிக்கல் இருக்கிறத பாக்குறோம். சில பேர் வந்து இன்னும் சொல்ல போனா இப்ப இன்னைக்கு மோடி அவர்கள் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 4வது இல்ல 5வது விசிட் வந்திருக்கார். இன்னைக்கு கூட இந்த கூட்டத்துல ஓபிஎஸ் அவர்கள் வந்து முன்னாடி கூட்டத்துல அவர் அழைக்கப்படல, போகலன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு சென்னையில நடக்கிற கூட்டத்திலையும் வந்து ஓபிஎஸ் அவர்கள் போகல அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப இன்னுமே கூட ஒருவேளை மறைமுகமாக அதிமுகவும், பாஜகவும் ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நாங்க வந்து ஜன்னல், கதவு எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கிறோம். நீங்க உள்ள வாங்க அப்படிங்கிற அளவிற்கு இன்னுமே அந்த ஓப்பனிங் இருக்கு. அதனாலதான் வந்து ஓபிஎஸ் கூட போக தவிர்க்கிறாரா? டிடிவி தினகரன் போகாம தவிர்க்கிறாரா? ஏன்னா மோடிகள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது பெரிய பெரிய தலைவர்கள் உட்கார்ந்து இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கும் பொழுது சின்ன சின்ன குட்டி குட்டி கட்சி தலைவர்கள் அந்த கட்சியில பெருசா தொண்டர்கள் இல்லாதவர்கள் தான் அந்த மேடையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பிரதமர் வராரு, ஒரு எல்லா ஊர்களையும் எங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுகின்ற பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது
இந்த இடத்துல அவர்கள் பெரிய தலைவர்களை கூட சேர்த்து வைக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இது உண்மையிலேயே பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்களா? இல்ல இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேர்ந்துருவாங்களா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. அதனால ஓபிஎஸ் தயக்கம் காட்டுறாரா? அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இது ஒரு பக்கம் நான் வந்து அதிமுக, பாஜக குறித்து. திமுக கூட்டணியில பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளுக்குமே ஆசை. அதாவது போன வாட்டி கிட்டத்தட்ட ஒரு கிளீன் ஸ்வீப் தேனிய தவிர எல்லா இடங்கள்லயும். அப்ப எல்லா கட்சிகளுக்கும் எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, நம்ம போன வாட்டி 2 இடம் நின்னோமா, நம்ம வந்து ஸ்ட்ரைக் ரேட் 100% இருக்கு. அப்ப இந்த வாட்டி 3 நிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனப்பாங்க. ஆனா சிக்கல் என்னன்னா, மொத்தமே 40 இடங்கள் தான். 40 இடங்கள்ங்கிறது கூடல. அப்ப அந்த 40 இடங்களுக்குள்ள திமுக ஒரு பெரிய கட்சியாக என்ன நெனப்பாங்கன்னா, நம்மளும் கூட நிக்கணும். நம்ம போன வாட்டி 21 ஜெயிச்சோமா, நம்ம சின்னத்துல 25 ஜெயிச்சோமா, அப்ப 26 நிக்கணும் அப்படிங்கிற கணக்குல அவர்கள் இருக்கும். போன வாட்டியே மனிதநேய மக்கள் கட்சி அவங்க சீட்டு கேட்டாங்க, அவங்களுக்கு குடுக்கல. அதே மாரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சீட்டு கேட்டாங்க குடுக்கல. இந்த வாட்டி அவங்கள எப்படியும் அக்காமடேட் பண்ணணும்ன்ட்டு ஸ்டாலின் ஒரு பக்கம் முயற்சிக்கிறார். மக்கள் நீதி மையம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குங்கிறத பார்க்கிறோம். அவங்க சில பேர் ராஜ்யசபா சீட்டும் கேட்கறாங்கங்கிறத பார்க்கிறோம். அப்ப ஒரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் 2 சீட் அவங்க வாங்கிட்டாங்க. ஆ கொங்கு வந்து 1 சீட் வாங்கிட்டாங்கங்கிறத பார்க்கிறோம். நீங்க அதே மாரி அ அ காதர் நவாஸ்கனி அவங்களும் ராமநாதபுரம் வாங்கிட்டாங்கன்னு பார்ப்போம். இப்ப மற்ற கட்சிகளும் இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு பலம் இருக்கிறதா நிச்சயமா பலம் இருக்கிறது. கடைசியா போட்ட மாநாடுல கூட பார்த்தோம். நிறைய வந்து இளைஞர்கள் கூட்டம்லாம் அவர் பின்னாடி வந்தது. ஒரு பெரிய பலம் இருக்கிறது. ஆனால் அந்த பலத்தை வைத்துக்கொண்டு அவர் அதிகமான சீட் கேட்கும் பொழுது, அத குடுக்கிற இடத்துல திமுக இருக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. திமுக பொறுத்தவரைக்கும் நாங்களும் நெறைய இடங்கள் நிற்கணும் அப்படிங்கிறத அவங்க பார்க்கிறாங்க. இப்ப இந்த இழுபறி போயிட்டே இருக்கிறது. ஆனா, நான் அதிமுக, பாஜகவுக்கும் இவர்களுக்கும் பார்க்கிற ஒரு டிஃபரன்ஸ்ங்கிறது, நம்ம எதை எதிர்த்து நிற்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கு. அது 2019லயும் இருந்தது, 2021லயும் 2024லயும் இருக்கு. நம்ம பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி, பாஜக, அதிமுக 2 இருவருக்கும் எதிரான கூட்டணி. மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆகக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவான நிலைப்பாடுல இருக்கோம். அப்போ எங்களுக்குள்ள இந்த சீட் ஷேரிங் பிரச்சனைகள் இருக்கும். காங்கிரஸும் வந்து வெளிப்படையா எதுவும் சொல்லல. உள்ளுக்குள்ள நெறைய சண்டைகள் நடக்கும். நீ 8ம்பாங்க, 7ம்பாங்க அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தா கூட, நம்ம சுமூகமா போதும் செல்வ பிறந்தகையும் இன்னைக்கும் கியூ பண்ணிட்டு இருக்காருங்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த சிக்கல்கள் அ அந்த கூடுதலாக, குறைச்சலாக அது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா கொள்கை ரீதியாக இவங்க வந்து எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல தெளிவா தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறேன். கொள்கை ரீதியாக இந்த மாற்றம் தான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் நான் பார்க்கிறேன். நன்றி சார். திரு ஜெகதீஸ்வரன் ரொம்ப கரெக்டா சொன்னாரு. ரொம்ப தெளிவாவும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன ஆட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இது வந்து ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி. திமுக கூட இருக்கிறது வந்து கொள்கை ரீதியான கூட்டணி. அதனால ஒரு வசதி என்னன்னா, இவங்க வந்து சாரி இவங்களுக்குள்ள வந்து கொள்கை ரீதியான கூட்டணியில நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பிஜேபி கிட்டயும் அத்தனை பேர் இல்ல. இவங்க கிட்டயும் அதிமுக கூட்டணியிலயும் அத்தனை பேர் இல்ல. பலம் பொருந்திய கூட்டணிகள மைனர் பார்ட்டின்னு இருக்கலாம். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு. அப்படிங்கிற அளவு தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை. ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்து இன்னைக்கு ஆகிக்கிட்டு இருக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் அதிகமான இடம் கேட்குறாங்க. அதுல இன்னொன்று என்னன்னா எல்லாருமே அவங்கவங்களுடைய இதுல வந்து சின்னத்துல வந்து போட்டியிடணும்னு விரும்புறாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. அவங்க அவங்களுடைய சின்னத்துல குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வாங்கினா தான் தே வில் பிகம் அ ரிஜிஸ்டர்டு பார்ட்டி அட் த ஸ்டேட் லெவல் அட்லீஸ்ட். அதனால அவங்களுக்கு அது தேவையா இருக்கு. இன்னைக்கு இவங்களுக்கு வந்து சிவானுடைய பார்ட்டிக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே வந்து அந்த கவலை வந்து இருக்கும். ஆம், அதனால இது அழுத்தம் நிச்சயமாக கொடுக்கப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அழுத்தம் நிச்சயமாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை. ஆனால் அது ஃப்ரெண்ட்லியா நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லி ப்ரெஷரா தான் இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இவங்கள பொறுத்த மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 6 தொகுதியில போட்டியிட்டவங்களுக்கு 2 தொகுதி கொடுத்தாங்க. 2 தொகுதி கொடுத்தாங்க பார்லிமெண்ட்ல. இப்போ அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய அதே 2 தொகுதிகள் வந்து இவங்க விடுதலை சிறுத்தைகளும் கேட்பாங்க. வைகோவுடைய பார்ட்டியும் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து இவங்க வந்து எப்படி சால்வ் பண்ண போறாங்க? ஓரளவு அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் வந்து புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அக்கமடேட் பண்ணணும். அ காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. நேத்து பீகார்ல நடந்த கூட்டமாகட்டும், அடுத்து வந்து இதுக்கு வர்ற கூட்டமாகட்டும், ஆம், இது யூபியில் வந்து இன்னைக்கு நடந்த கருத்து கணிப்பாகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸுடைய பலம் ஓங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் சீட்டு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து சுமூகமாக முடிக்க முடியும் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுதான் நிதர்சனம். ஆனால் ஒன்னே ஒன்று என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கொள்கை கூட்டணிங்கிறதுனால இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. எல்லா கட்சிகளுமே அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு மக்கள் நீதி மையம் வந்து இந்த கொள்கை பக்கம்தான் சார்ந்து வருது அப்படின்னாலும் அவங்களையும் கொள்கை சார்ந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமா வந்து நினைக்கலாம், சந்தேகம் இல்லாமல். இப்போ
அதிமுக, பிஜேபி இவங்க 2 பேரும் பொறுத்தமட்டில பிரச்சனைகள் என்னன்னா, யார் வந்து இருக்கிறதுல பெரிய கட்சிகள தன்னோட வச்சுக்குவாங்க. இந்த திமுக கூட்டணியில இல்லாத பெரிய கட்சிகள்னு வச்சு பார்த்தா ஒரு கட்சி தான் இருக்கு. பாமக ஒண்ணு தான் இருக்கு. மிஸ்டர் ஜெயதீசன் சொன்ன மாரி கொள்கை கூட்டணியா இருக்கணுமே ஒழிய, ஹையஸ்ட் பிட்டர் யாருன்னு சொல்லி போறது அப்படிங்கிறது வந்து பொருத்தமா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். திஸ் வாட் ஐ வாண்ட் டூ சே. ஆ, ஒரு இது சார், ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காங்கிரஸ் குறித்து பேசும்பொழுது, ஒரு ஒரு பொதுவான விமர்சனம் அல்லது பார்வை வந்து, காங்கிரஸ்க்கு வந்து அவங்க கேட்கிற அளவிற்கு 9+1 குடுக்குற அளவுக்கு அவங்க ஒர்த்தா இருக்கிறாங்களா? அவங்க அந்த அளவுக்கு பணிகள் செய்றாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுக கட்சியினர் மத்தியிலுமே வந்து எப்பயும் எழுது. பொதுமக்கள் பார்வையிலுமே இருக்கு. ஒரு ஒரு குற்றச்சாட்டு என்பது, அவங்க கட்சி ஆபீஸ் பக்கம் எப்ப வர்றாங்கன்னா, தேர்தல் சமயத்துல மட்டும் தான் வர்றாங்க. மற்ற நேரங்கள்ல காங்கிரஸோட செயல்பாடு என்னவாக இருக்கிறது? அப்படிங்கிறது ஒரு தொடர் கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. அது ஒண்ணு. ஆனா, இது நடக்கின்றது ஒரு மக்களவை தேர்தல் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இங்க வந்து திமுகவும், காங்கிரசும் ஒன்றாக இணையும் போது தான் காங்கிரஸோட வாக்கு வங்கி, தனித்த வாக்கு வங்கி என்பது ஒரு 5, 6% என்றால், நீங்க வந்து சேர்ந்து அவங்க மக்களவைத் தேர்தல் இருக்கும் பொழுது அது மல்டிப்ளை அது கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அதே மாரி விசிக வந்து நம்ம வரலாற்று ரீதியா பார்க்கும்பொழுது, அவங்களோட தனித்த வாக்கு வங்கிங்கிறது ஒரு மக்கள் நல கூட்டணிலாம் இருக்கும்போது ரொம்ப குறைவா போனாங்க. கிட்டத்தட்ட 0.25 1% குறைவா போனாங்க. அவங்க முன்னாடி அதிமுகவோட கூட்டணி வைக்கும் பொழுது, இதோட திமுகவோட கூட்டணி வைக்கும் போதெல்லாம் ரொம்ப குறைவான வாக்கு வங்கி தான். ஆனா, ஒரு விஷயம் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல தான் முதலாக ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களால் அனுப்ப முடியும். ஸ்ட்ரைக் ரேட் வந்து வாஸ் மச் பெட்டர் வென் கம்பேர் டூ அதர் எலக்ஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அததான் வந்து திருமாவளவன் அவர்கள் இன்னும் சொல்லப்போனா 2021ல சட்டமன்ற தேர்தலுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு 6 சீட்டுக்கு தான் அவர் போறாருன்னு சொல்லும்போது, அவர் கட்சி வாசலே நெறைய பேர் வந்து இத போகாதீங்க, நம்ம இந்த கூட்டணியே வேண்டாம். நம்ம இந்த கூட்டணி உடைச்சுட்டு வந்துடலாம். எதுக்கு ஒரு 6 சீட்டுக்குலாம் நம்ம போய் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி எல்லாம் எழுப்புனாங்க. பட் ஆனா அல்டிமேட்லி ஸ்ட்ரைக் ரேட்ன்னு பார்க்கும்பொழுது 6 சீட்டு நின்னு நம்ம வந்து 4 இடங்கள ஜெயிக்க முடியுது அப்படிங்கிறதான் ஒரு நல்ல விஷயம் நான் ஒரு பார்க்கிறேன். அதே மாரி தான் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலையும் 2 இடங்கள் இருக்கும்பொழுது 2 இடங்களையும் வந்து வின் பண்ணணும்னு பார்க்கிறேன். இன்னொன்னு இந்த சின்னம் சொல்லி பேசும்பொழுது போன வாட்டியே பார்த்தோம். திருமாவளவன் அவர்கள் வந்து பானை சின்னத்திலும், ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரத்துல உதயசூரன் சின்னத்திலும் நின்றார். இன்னைக்கு நான் பேசுகின்ற பல பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பானை சின்னத்துல வாங்குனது தனித்த அடையாளத்தோட இருக்க முடியும். நீங்க வந்து சில நேரங்கள்ல ஏன்னா ஒரு தடவ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அந்த மாரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறனால தனி சின்னத்துல நிறுத்தார். ஆனா மறுபடியும் திருமாவளவர்கள் வந்து சிதம்பரத்துல பானை சின்னத்துல நிற்கிறார் அப்படின்னா ரொம்ப டஃப்பா இருக்கும். ஏன்னா, ஒரு விஷயத்துல இந்த திருமாவளவர்களுக்கு எதிராக நிற்பவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அது வந்து ஆன் அ அதிமுகவுடைய வாக்குகளா இருக்கலாம், இல்ல வந்து பாஜக, இல்ல மற்றவர்கள் எல்லோருமே எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு தலைவராக திருமாவளவர்கள் இருக்கிறார். அப்ப எல்லோருமே கங்கணம் கட்டிக்கொண்டு திருமாவளவர்களை தோற்கடிப்பார்கள். இன்னும் சொல்லப்போனா திமுக சார்ந்தவர்களே வந்து பானை சின்னத்துல நின்னா எவ்வளவு தூரம் அவர் போய் வாக்கு கேட்பாங்கங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. போன வாட்டியே பார்த்தோம். சில ஊர்கள்ல வந்து அவரால போய் வாக்கு சேகரிக்க முடியல. கடைசி நேரத்துல பொன் பரப்பில எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதுங்கிற பார்த்தோம். ஒரு ஃபேக் வீடியோ ஒண்ணு சர்க்குலேட் பண்ணி, அத வந்து பெரிய பிரச்சனையாக்கி, அந்த பொன் பரப்பி கிராமத்துக்குள்ள பூந்து மக்கள அடிச்சு, அவங்களோட பொருளாதாரத்தெல்லாம் இழக்க வச்சு, அன்னைக்கு வந்து அந்த தேர்தல்ல அவங்கள பங்கெடுக்க முடியாம வேலைகள்லாம் பண்ணாங்க. திருமாவர்களுக்கு ஒரு பக்கம் பானை சின்னம் அவருக்கு தனித்த அடையாளத்தை கொடுக்கும், நமக்கு வேணும் அப்படின்னு அவர் நெனச்சாலும், இந்த 40 தொகுதிகள்ல ரொம்ப டஃப்பா இருக்க போறது பானையில நின்னாருன்னா திருமாவளவருக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் நான் பேசுற எல்லா பத்திரிகைகளுமே சொல்றோம். எல்லாருமே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நீங்க ராமநாதபுரத்துல ஏணி சின்னமும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அது வந்து வந்துரும். அது வந்து வாக்கு வித்தியாசம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட அது வந்து மேல ஏறி வந்துரும். அது ஜெயிச்சுருவாங்க. ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா திருமாவளவன் அவர்கள் பானை வேணும் அப்படிங்க. அப்ப அந்த நேரத்துல தான் அவர் எந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா இருக்கும். அவர் வந்து இல்ல நம்ம உதயசூரியன் சின்னத்திலே போயிரலாம். அது 2 சீட்டோ இல்ல வந்து ஒருவேளை 3 சீட்டு குடுத்தாங்கன்னா அதுவா? இல்ல தன்னோட தொகுதிய மாற்ற வேண்டிய சூழல். இன்னொரு பக்கம் திருவள்ளூர்ல அவர் நிற்கலாம். திருவள்ளூர் நின்னா கூட சரியாக இருக்கும். இல்ல வேற தொகுதியில அவர் நிற்கலாம். அப்படிங்கிற ஒரு ஆ பேச்சும் போய் கொண்டிருக்கிறது. நீங்க எது சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? மியூட்ல இருக்கு சார். மியூட். தொகுதிய மாற்றுறது வந்து சரியா இருக்கும். ஏன்னா, அந்த தொகுதியில வந்து வெரி அன்பார்ச்சுனேட் நான் என்ன நினைக்கிறேன்னா, போன எலக்ஷன்ல வந்து திமுக கூட்டணியில பல வேட்பாளர்கள் வந்து லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கும்போது, திருமாவளவன் மட்டும் ஏன் ஒரு 6,000மோ என்னமோ, அவ்வளவு குறைந்த ஆமா. வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அவர் வந்து ஒரு நல்ல தலைவர் என்று பெயர் எடுத்தவர். அது தவிர அவரு ஒரு ஜாதி சார்பா இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஏன் நடந்ததுன்னா, நம்ம நாட்டுல நிலவர அந்த கீழ்த்தரமான ஜாதி அ கொடுமைகள் தான் காரணம்னு நினைக்கிறேன். அ ஜாதி மனப்பான்மை தான் காரணம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட மனப்பான்மை கொஞ்சம் கம்மியா இருக்கிற இடத்துல நிற்கிறார். ஏன்னா, திருமாவளவன் போன்றவர்கள் நிச்சயமாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அதனால தொகுதிய மாத்திக்கிறது நல்லதா இருக்கலாம். கரெக்ட் சார். ஏன்னா நான் வந்து இப்போ போன வருடத்துல அரியலூர் பக்கம்லாம் டிராவல் பண்ணேன் சார். அவரோட சிதம்பரம் தொகுதி நான் பொன்பரப்பியே வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு இன்னொரு ஸ்கூலுக்காக போயிருந்தேன்.
நிறைய வந்து நீங்க சொல்ற மாரி அந்த ஜாதிய பிரச்சனைகள் ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சது. நீங்க குறிப்பாக வன்னியர்களுக்கும், நீங்க வந்து தலித்துகளுக்கும் இருக்க பிரச்சனைங்கிறது நான் பொன்பார்க்கல ஒரு பள்ளிக்கூடத்துல நிற்கிறேன். எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூகம் வந்து அங்க பிடி பீரியட் விளையாடும்பொழுது, இன்னொரு சமூகத்துடைய பசங்கள உள்ள விடமாட்டாங்க அப்படிங்கிற அளவிற்கு மிக மோசம். இங்க இருக்கிற ஒரு முன்னாள் ஆசிரியர் ஒருத்தர் சொல்றாரு. அந்த அளவுக்கு மோசமா இங்க இருக்குங்க. இந்த அரியலூர் போன்ற அதாவது இவருடைய தொகுதிகள் அதாவது அந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வர பகுதிகள் எல்லாத்துலயுமே ரொம்ப மோசமா இருக்கிறது. நீங்க சொல்ற மாரி அவர் ஒரு பொதுத் தலைவராக இருந்து பல்வேறு விஷயங்கள் செய்தாலும், அந்த ஜாதிய மனப்பான்மை என்பது ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அதனால தான் நீங்க எல்லாருமே சொல்றாங்க. நீங்க வந்து அட்லீஸ்ட் சின்னத்தையாவது நீங்க வந்து விட்டுக் குடுத்துட்டு உதயசூரியனுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறேன். அது அது ஒரு முக்கியமான விஷயம். ஆ இன்னொன்னு வேறு சில தொகுதிகள் ஏதாவது கஷ்டமா இருக்குமா? இப்ப வந்து பாஜக வந்து தென்காசியில வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கன்னியாகுமரியில வந்து மறுபடியும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடுக்குறாங்களான்னு தெரியல. இப்ப ஏன்னா ஜோதிமணி வேற ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இல்ல அவங்களும் சீட்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. தேசிய கட்சிக்கான களமாகத்தான் இருக்கிறது. வேறு சில இடங்கள்ல அவங்க வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இவங்களோட வாக்கு சதவீதம் வந்து உயரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. நான் எதிர்பார்ப்பது பாஜகவுடைய தனித்த வாக்கு வங்கி என்பது ஒரு 7% வரைக்கும் போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து அ இப்ப பார்க்கிறோம் கிட்டத்தட்ட மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 4 திருச்சி வந்தாரு. அப்புறம் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் கோயில்களுக்கு வந்தாரு. அப்புறம் மதுரை வந்தாரு, பல்லடம் திருநெல்வேலி வந்தாரு, தூத்துக்குடி வந்தாரு. இன்னைக்கு திரும்ப மறுபடியும் இங்க வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா அத பார்க்கிறாரோ! தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல நம்மளால கால் பதிக்க முடியல. இல்ல கோ பேக் மோடின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே! அப்ப இத நம்ம உடைச்சே தீரணும். நம்ம வந்து எப்படியாவது நம்மளோட வாக்கு வங்கிய உயர்த்தணும் அப்டின்ட்டு ரொம்ப அ கடுமையா மோடி அவர்கள் வேலை செய்கிறாரோ! இது வந்து அவருக்கு கை குடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அவருக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனா மோடி வந்து அந்த ரோஷப்படுற ஹி இஸ் எ வெரி பேலன்ஸ்டு பொலிட்டீஷியன். அதுக்கப்புறம் தேர்தல் வேலையில வந்து ஜெயிக்க முடியாத ஒரு தொகுதிங்கனால போகக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாரு. அவர் வந்து தொடர்ந்து வேலை பார்ப்பார். தளராம வேலை பார்ப்பார். அதனால இப்போ வந்து பெர்சன்டேஜ் கூட்டினாலே அது பெரிய சாதனை தான் பிஜேபிக்கு. அப்ப அவங்க வந்து அதுக்காக வேண்டி மோடி வர்றது தேவைன்னா, அவர் வந்து இல்ல இல்ல ஜெயிக்காத இந்த இடத்துல நம்ம எதுக்கு போய் நிக்கிறோம்னு நினைக்கிறவர் கிடையாது. நான் வர்றதுனால கொஞ்சம் வாக்கு வங்கி கொடுங்க, நான் கண்டிப்பா வர்றேன். அப்படின்னு நினைக்கக்கூடியவர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹி இஸ் எ பார்ட்டி மேன். அதுல சந்தேகமே கிடையாது. அதனால இவர் அடிக்கடி வர்றாரு. எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல இவங்க போய் சேர்க்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சில சில ஏரியாஸ்ல கன்னியாகுமரி, ஈவன் தென்காசி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், சில அசெம்பிளி தொகுதிகள் ஆஃப் தென் சென்னை. இது மாரி சில இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து செல்வாக்கு இருக்கு. ஓரளவு செல்வாக்கு இருக்கு. இவங்க நிச்சயமா நோட்டாவுக்கு கீழ போமாட்டாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு மேல தான் வாங்குவாங்க. ஆனா எந்த பெர்சன்டேஜ் நான் வந்து ஜோசியம் சொல்றதுக்கு ரெடியா இல்ல. அத பார்க்கணும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம கூட்டணி பார்க்கிறோம். இப்போ கணக்குல வந்து அண்ணாமலையை வீழ்த்துகிறாரா இபிஎஸ்? இல்ல கூட்டணி கணக்குல அண்ணாமலையை வீழ்த்துகிறாரா இபிஎஸ்ன்னு பார்த்தா, ஆமா. ஆஸ் ஆன் டேட் அவர் வீழ்த்தியிருக்காரு. அதுல சந்தேகம் இல்ல. ஏறக்குறைய என்னுடைய நினைப்பு பாமக வந்து இவங்க பக்கம் தான் போவாங்க. ஆமா, ஏடிஎம்கே பக்கம் தான் போவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இல்ல சார் இப்போ நீங்க அ ஒரு பக்கம் இப்ப பாமக நீங்க பாஜக பக்கம் போகும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, ஏடிஎம்கே பக்கம் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே பக்கம் தான். ஓகே, ஓகே. ஏன்னா அப்போ அண்ணாமலை நீங்க சொல்ற மாரி பாஜக பக்கம் போனா அண்ணாமலையே அத ஒரு த்ரெட்டா பார்ப்பார் இல்லையா? ஏன்னா அவர் வந்து தான் பெரிய 3வது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்ப பாமக வந்து அவருடைய அதிகமான வாக்கு வங்கி வாங்குறாங்க. இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே வந்துருவாங்கன்னா, அது ஒரு பெரிய த்ரெட்டா தான் அவர் பார்ப்பாரு அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பட் ஆனா அவங்க ஏடிஎம்கே பக்கம் பாமக போறாங்க அப்படின்னா, தர்மபுரி போன்ற தொகுதிகள்ல நம்ம பார்த்தோம். போன வாட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய தொகுதியில நம்ம 2 சமூகத்துடைய வாக்குகள் ஒண்ணா சேரும் பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை குடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சேலம் மேற்கு மாவட்டங்கள்ல வந்து திமுக தான் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பொழுது, அதிமுக வந்து பல தொகுதிகள பிடிச்சாங்கன்னு பார்க்கிறோம். சேலம் மாவட்டத்துல, கோவை மாவட்டத்துலலாம் சட்டமன்ற தொகுதிகள பார்த்தோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது, இந்த முறை நீங்க சொல்ற மாரி ஒருவேள பாமக வந்து அதிமுகல தான் போய் கடைசியா செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா, தர்மபுரியில இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏதாவது இருக்குமா? இல்ல மறுபடியும் வந்து திமுகவோட கை தான் ஓங்கி இருக்குமா? அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இல்ல அவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்கறாங்க அப்படிங்கும்போது, அது அன்புமணிக்காக கூட இருக்கலாம். அதனால போட்டி போடாம தன்னுடைய கேண்டிடேட்ஸ மட்டும் நிப்பாட்டி வைக்கலாம். இப்போ ஒண்ணும் இப்போ ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா மாறி மாறி வந்து இந்த மாரி கட்சிகள வந்து கூட்டணிய மாத்துறதுங்கிறது பாமகவுக்கு வந்து இந்த அல்டிமேட்டம் அது வலிமை சேர்க்காது. கொள்கை ரீதியா நிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அவங்க ஏடிஎம்கே பக்கம் நிக்கணும். ஏடிஎம்கே இதுவரைக்கும் பிட்வீன் த 2 இன்னைக்கு வந்து பிஜேபி ஏடிஎம்கேன்னு பார்க்கும்போது, ஏடிஎம்கே வந்து இவங்க கொள்கைக்கு மதச்சார்பின்மை இதெல்லாம் பேசுறாங்க ஒழிய, ஏடிஎம்கே உடைய
கொள்கையை பத்தியே எல்லாருக்கும் பலவிதமான சந்தேகம் இருக்கு. நேத்து வரைக்கும் அவங்க கூட சேர்ந்திருந்தவங்க தானே பிஜேபி கூட அப்படிங்கிற பேச்சு பரவலா இருக்கு. பிட்வீன் த டூன்னு சொல்லி பார்த்தா அவங்க ஏடிஎம்கே கூட சேரலாம். அவ்வளவுதான். சார் ஆனா நேற்று அவங்க வரைக்கும் அப்படியெல்லாம் சந்தேகம் கால்குலேட் சொல்லுங்க பண்றவங்க சார். இன்னைக்கு பாமக நீங்க அப்படியெல்லாம் நீங்க கால்குலேட் நேற்று பண்றவங்க கிடையாது. பண்ணுங்க. கிடையாது, கிடையாது. நீங்க நேற்று வரைக்கும் சொல்லி சொன்னீங்க சார். இன்னைக்கு வரைக்குமே கூட அந்த சந்தேகம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கடைசியாக மோடி அவர்கள் பேசும்போது நம்ம பார்த்தோம். அவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் குறித்து, ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசுறாரு. அதோடைய இன்ஃபரன்ஸ்ங்கிறது அது வந்து அந்த அந்த பார்ட்டியோட வோட்ஸ நமக்கு இரட்டை இலையுடைய வாக்குல நம்ம பக்கம் திருப்பலாங்கிறது மட்டும் தானா? இல்ல இன்னுமே இவங்க சொல்ற மாதிரி நான் கதவு ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்கேன். நீங்க இன்னுமே கூட வரலாம். எடப்பாடி அவர்கள் உள்ள வரலாம். அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கிறதா? ஏன்னா முதல்வர் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அ ஒருவேளை அதிமுக இந்த கூட்டணிக்குள்ள வந்தா ஒரு ஃபியூ சீட்ஸ் ஆவது வின் பண்ணலாம். ஒரு சீட் 2 சீட் வின் பண்ணா கூட நமக்கு அது பயன்படலாம் அப்படின்னு கூட மோடி, அமித்ஷா அவர்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அந்த ஒரு கணக்குல தான் இன்னுமே அ அண்ணாமலை அவர்கள் இல்லாட்டி தமிழ்நாடு லீடர்ஷிப் இல்லாட்டி கூட ஒரு சென்ட்ரல் லீடர்ஷிப்க்கு இன்னுமே அந்த ஒரு தாட்ஸ் இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்க தானே செய்யுது. ஏன்னா தொடர்ச்சியா திமுக தான் சொல்றாங்க. இவங்க ஆடுறது நாடகம், இவங்க ஆடுறது நாடகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100 தடவ சொல்லிட்டாரு. நான் வந்து கிடையாது, கிடையாது, கிடையாதுன்னு சொல்லி சொன்னா கூட அவர் 100 தடவ சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னு சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து சொல்லிட்டே இருக்காரு. நான் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜெயக்குமார் 10 தடவ சொல்றாரு, இவர் சொல்றாரு. அந்த சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து ஏற்படுகிறது? இனிமே சென்ட்ரல் லீடர்ஷிப்க்கு பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி, அது ஒரு எனி மெத்தட் பயன்படுத்தி மறுபடியும் உங்கள உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகள பார்ப்பாங்களா? இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் கூட. அவங்க அவங்க கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட பார்ப்பாங்க. மனுக்கள் வாபஸ் வாங்குற தேதி வரையும் கூட பார்ப்பாங்க. அது அமித்ஷா சொல்றது வந்து நம்முடைய பழைய காலத்து கண்ணதாசன் பாட்ட திருப்பி சொல்றதுன்னா, அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னா, "பனி இல்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவனா" அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. படை வந்து யுபிஎஸ் பக்கம் தான் இருக்கு. மன்னவர்கள் மட்டும் தான் இங்க இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா ஃப்ராய்டு வந்து சொல்லுவாரு, "ஒரு விஷயம் தேவையில்லாமல் திரும்ப திரும்ப கூறப்பட்டால், அந்த விஷயத்தின் உண்மைத்தன்மை சந்தேகத்திற்கு உள்ளாகும்னு" சொல்லுவாரு. இப்ப திரும்ப திரும்ப நாங்க சேர மாட்டோம், சேர மாட்டோம்னு யுபிஎஸ் சொல்லும்போது, அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார். அவர் வந்து இது மட்டும் இல்லாம 2026 வரைக்குமே சொல்றாரு. ஏன்னா நான் எப்படி பார்க்கிறேன்னா, அதிமுகவுடைய இந்த அ எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் சொல்றதுக்கான நோக்கம் இல்ல 2026ன்னு சொல்றதுக்கான நோக்கம், ஒரு லாங் டெர்ம் பிளான். இந்த வாட்டி அவரு அவரு எப்படி பல தடவ இத சொன்னாரோ, அதே மாரி நான் சிறுபான்மை வாக்குகள் வேணுங்கிறதுக்காக நான் சிறுபான்மை காவலன்னு சொல்லி சொல்றாரு. சிறுபான்மைக்காக மக்கள் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணாரு போன்ற விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஒரு லாங் டெர்ம்ல 2026லயாவது நம்ம பாஜக விட்டு 2024ல வெளிய வந்த மாரி 2024 வெளிய தான் இருப்போம் அப்படிங்கும்போது, அந்த வாக்குகள் நம்ம பக்கம் மறுபடியும் திரும்பும் அப்படிங்கிறத அவரு சொல்லிட்டே இருக்காரு. பட் அது மட்டுமே போதுமா? ஏன்னா, அவங்க பாராளுமன்றத்துல 2 பேரும் ஒன்றா இருக்கும் பொழுது, முத்தலாக் சட்டமாக இருக்கலாம், இல்ல வந்து மற்ற விஷயங்களாக சிஏஏவா இருக்கலாம், போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் அதிமுக ஆதரவு குடுத்தாங்க. விவசாய சட்டங்களுக்கு பாஜக கொடுக்காத ஆதரவு கூட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க நின்னு பேசினாரு. ஏங்க பாஜக பேச வேண்டிய விஷயத்துல நான் பேசிட்டு இருக்கேங்க. இதெல்லாம் அவங்க சொல்லணுங்க. அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுக்காக பரிந்தெல்லாம் பேசினார். இப்ப அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மை காவலன் நான் தான் சிறுபான்மைக்கான தலைவர்ன்னு சொல்லிட்டு பேசுறது எல்லாமே, அவருக்கு எனக்கு தெரிஞ்சு 2024 பெருசா கை கொடுக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா, நீங்க அன்னைக்கு சொன்னதுல இன்னைக்கு நிலைப்பாடு என்ன? இப்ப மறுபடியும் அமித்ஷா அவர்கள் ரீசென்ட்டா சொன்னாரு. எப்படி இருந்தாலும் சிஏஏ நான் கொண்டு வந்தே தீருவேன்னு சொல்லி சொன்னாரு. அதற்கு திமுக வந்து எதிர்வினை ஆற்றுனாங்க. பட் அதிமுக தரப்புல இருந்து பெருசா ஒரு எதிர்வினை இல்ல. அப்போ அந்த மாதிரி கொள்கை ரீதியான முடிவுகள தானே மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அத விட்டுட்டு நீங்க இது மட்டும் சொன்னா போதுமா? ஐ சார் அக்ரி வித் யூ. சொல்ல வந்தீங்களா கொள்கை சார்? ரீதியான முடிவு தான் எதிர்பார்ப்பாங்க. இவங்க இன்னும் வந்து ரசிகர் கூட்டம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏடிஎம்கே. ரசிகர் கூட்டம் எம்ஜிஆர் பீரியடோட போயிருச்சு. இன்னைக்கு எல்லாம் அந்த ரசிப்புக்காக தொடர்ந்து வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஜெயலலிதா வந்து சில கொள்கைகள் ரொம்ப உறுதியா இருந்தாருங்கிறதுனால தான் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருடைய ஓட் பேங்க் வந்து வந்தது. ஆனா இவங்க அது மாரி உறுதியா இல்லை. அது உண்மை. அதனால இவங்க ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கும். இந்த இவங்க மைனாரிட்டி ஓட்ல இவங்க பக்கம் கொண்டு வரதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இதுதான் நிதர்சனம். சார். பட் ஆனா அதான் ஒரு 2026க்குள்ள மேபி இந்த இந்த தேர்தல் நேரத்தில் ஒருவேளை கடுமையா பேசுவாரா? இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப ராமநாதபுரம் அவர் போறாரு. ராமநாதபுரத்துல போகும்பொழுது அவர் வந்து அ இஸ்லாமியர் வாக்காளர்கள் முன்னாடி பேசுறாரு. நாங்க நாங்க கொண்டு வந்தது தப்பு. சிஏஏ ஆதரிச்சதோ, இல்ல வந்து முத்தலாக்குக்காக பாராளுமன்றத்துல ஒரு நிலைப்பாடு, ராஜ்யசபால ஒரு நிலைப்பாடு எடுத்தது தப்பு. அப்படிங்கிற அளவிற்கு அவர் வந்து ஓப்பனா பேசக்கூடிய அளவுக்கு வருவாரா? ஒருவேளை கூட்டணி நடக்காட்டினா, அதுவும் ஒரு இஃப்ஸ் அண்ட் பட்ஸோட தான் பேச வேண்டியதா இருக்கிறது. பாஜக கூட கூட்டணிக்கு போகல. உறுதியா வந்து தனிச்சு தான் இருக்க போறாங்க. அ அ அதிமுக தனிச்சதும், பாஜக தனிச்சிருந்தா, அந்த அளவுக்கு உறுதியா அவர் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? ஜெகதீஸ்வரன் நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன். யார் என்ன பேச போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா, யாரு என்ன வேணாலும் பேசுவாங்க எலக்ஷன்லங்கிறத நான் பார்த்துருக்கேன்.
ஆர்எஸ்எஸ் வந்து ரிசர்வேஷன் வேணும்னு சொல்றத கேட்டிருக்கேன். ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இந்தியர்கள் தான் சொல்றத கேட்டிருக்கேன். அந்தந்த நேரத்துக்கு தகுந்தபடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாத்திக்குவாங்க. அதனால இவங்களும் என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா மக்கள் இதை எந்த அளவுக்கு நம்புவாங்க அப்படிங்கிறது இங்க முக்கியமான கேள்வி. ஏடிஎம்கே மக்கள் எந்த அளவுக்கு, மைனாரிட்டிஸ் எந்த அளவுக்கு நம்புவாங்க. ஏன்னா அதுல திமுகவுடைய பிரச்சாரம் வந்து மிக வீரியமானதாக இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. ஓகே சார். சரி. இன்ன நட்ஷல் நம்ம வந்து சம்மரைஸ் பண்றதுன்னா, ஸ்டாலினுடைய கூட்டணி பலமானது தான், சந்தேகமே இல்லை. யாரும் எங்கும் போகப் போவதில்லை. பட் தே ஆர் டிமாண்டிங் அக்கோமடேஷன். இதை எவ்வளவு சாமர்த்தியமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சீரமைக்க போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். இது ஒண்ணு. இன்னைக்கு தேதிக்கு பிஜேபி, ஏடிஎம்கே இந்த 2 பேர்ல ஏடிஎம்கே ஹேஸ் அன் அப்பர் ஹேண்ட். இவங்கள வந்து கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிறதுல, அதாவது கொஞ்சமாவது மக்கள் பிரசன்ஸ் உள்ள கூட்டணி கட்சியை சேர்த்துக்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் இவங்க தான் அப்பர் ஹேண்ட். ஆனா 2 பேருக்குமே வந்து இது வந்து பெட்டிங் ஹார்ஸ் வந்து இவங்க தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதுல வந்து இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைப்படி அவங்க வந்து ஏடிஎம்கே பக்கம் தான் போவாங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருந்தா இந்த கூட்டணி ரேஸ்ல வந்து இபிஎஸ் முந்தி இருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். தொடர்ந்து பார்ப்போம். கண்டிப்பா சார். இனிமேல் இன்னும் சூழ்நிலை மிக சுவாரஸ்யமாக இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, நார்மல் டேஸ் வி என்ஜாய் டெமோக்ரஸி, எலெக்ஷன் டேஸ் வி என்ஜாய் த ஃபன் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொன்னாரு. அது மாதிரி தான் பார்க்கணும். என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா? ஓகே சார். கண்டிப்பா சார். ஓகே. ஓகே சார். நன்றி, வணக்கம். நன்றி.